அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்ட்ரி யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி அண்ட் பேங்கிங் எக்ஸாமோட ரெகுலர் அப்டேட்ஸ், அதோட இம்பார்ட்டன்டான டீடைல்ஸ் பிளஸ் அதோட ஸ்டடி பிளான் அண்ட் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கோம். அதோட கண்டினியூஷனா இப்போ ஒரு முக்கியமான அப்டேட் பேங்கிங் எக்ஸாம் ரிலேட்டடா வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி அண்ட் பேங்கிங் எக்ஸாம்ஸ் டார்கெட் பண்ணுறீங்க, அது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, அதோட டீட்டெயில்ஸ் வேணும், இல்லை அதுக்கு எப்படி படிக்கணும், எப்படி அதில் நம்ம நல்ல ரேங்க் எடுக்கணும் அப்படிங்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அப்டேட் முதல்ல எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்ல இருந்து வந்திருக்கு. ஸோ அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அங்கேருந்து வந்திருக்கு. முக்கியமா இது எதை பத்தின அப்டேட் அப்படின்னா பேங்கிங் எக்ஸாம்ஸ் பத்தின அப்டேட். அப்படி என்ன சார் இதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இதுல சொல்லியிருக்காங்க. ஒன்னு, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூஸ்வலா பேங்கிங் எக்ஸாம்ஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இந்த இதுல சொல்லியிருக்கிற இதை பார்க்கறதுக்கு முன்னாடி லைட்டா ஒரு சின்ன பேக்ரவுண்ட் நான் சொல்லிடுறேன். யூஸ்வலா பேங்கிங் எக்ஸாம்ஸ்ல என்ன நடக்கும்னா, பேங்கிங் எக்ஸாம்ஸ் நமக்கு தெரியும் நிறைய டிஃப்ரெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்கு. அதாவது ஐபிபிஎஸ் நடத்தக்கூடிய கிளரிக்கல் எக்ஸாம் இருக்கு, பிஓ எக்ஸாம் இருக்கு. அது இல்லாம ஆர்ஆர்பி, அதாவது இந்த ஆர்ஆர்பி அப்படிங்கிறது ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது, அந்த ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் இருக்கு. அது இல்லாம எஸ்பிஐ தனியா நடத்துவாங்க, எஸ்பிஐ எக்ஸாம்ஸ் இருக்கு. இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்துலயும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே ஜென்ரலா என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா எக்ஸாமும் எழுதுவாங்க. ஏன்னா எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பேட்டர்ன்ல இருக்கும், கிட்டத்தட்ட நமக்கு சின்ன வேரியேஷன்ஸ் தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால எல்லாருமே இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் எழுதுவாங்க. அவங்களுக்கு என்ன எக்ஸாம்ஸ்ல நமக்கு ஜாப் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி போவாங்க. பட் எல்லா எக்ஸாம்ஸையும் எழுதினாலும் இருக்கிறதுலேயே நல்ல ப்ரிஃபரன்ஷியல், நமக்கு நல்லா நம்ம ஒர்க் பண்ணக்கூடியது, கேரியர் க்ரோத் இருக்கக்கூடியது அப்படின்னு நிறைய கேண்டிடேட்ஸ் ஆசைப்படுறது எங்க அப்படின்னா அது எஸ்பிஐல இருக்கக்கூடிய டாப் எக்ஸாம்ஸ் தான். ஏன்னா அதுல கேரியர் க்ரோத் நல்லா இருக்கும், சேலரி காம்படிட்டிவா இருக்கும். அதே மாதிரி ஒர்க் நேச்சர் மற்ற பேங்கிங் செக்டார்ஸை விட, அதாவது மற்ற பிரைவேட் பேங்க்ஸை விட இங்கே அந்த அளவு பேர்டன் இருக்காது அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் இது இருக்கிறதுனால, பெர்செப்ஷன் இருக்கிறதுனால, அது எந்த அளவு உண்மை அப்படிங்கிறது நமக்கு ஒர்க் பண்றவங்களை கேட்டால் தெரியும். பட் அப்படி ஜென்ரல் பெர்செப்ஷன் இருக்கு. பட் அதுல உண்மையும் இருக்க தான் செய்யுது. அது மொத்தமாலாம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுல கேரியர் க்ரோத்தா இருக்கட்டும், மற்ற பெனிஃபிட்ஸா இருக்கட்டும், அதுல மற்ற எல்லாத்தோடையும் பெஸ்டா இருக்கு. அதனால எல்லாருமே எஸ்பிஐ தான் மெயினா டார்கெட் பண்ணுவாங்க. பட் டார்கெட் பண்ணாலும் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் நடத்தும் போது நமக்கு எக்ஸாம்ஸ் எழுதுறோம் அப்படின்னா எது நமக்கு கிடைக்குதோ அதில் யூஸ்வலா போயிடும். ஸோ யூஸ்வல் ட்ரெண்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, ஜென்ரலா பார்த்தோம்னா ஆர்ஆர்பி, அதாவது ரீஜனல் ரூரல் பேங்க்ல நமக்கு வேகன்சிஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அங்க ஈஸியா நமக்கு சான்சஸ் கிடைக்க பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ பசங்க அதை எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் எஸ்பிஐ ரிசல்ட் வரும். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஆர்ஆர்பியை ரிசைன் பண்ணிட்டு எஸ்பிஐக்கு போவாங்க. இல்லை அப்படின்னா வேற ஏதோ ஒரு பிரைவேட் பேங்க்ல, வேற பேங்க்ஸ் நமக்கு இந்தியன் பேங்க், கனரா பேங்க், இந்த மாதிரி வேற பிரைவேட் பேங்க்ல அவங்க ஜாப் போஸ்டிங்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எஸ்பிஐயோட ரிசல்ட் வருது அப்படின்னா இது எல்லாமே ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ளே பிட்வீன் சின்ன கேப்புக்குள்ளேயே நடக்கும். ஏன்னா இது ஏற்கனவே எழுதி வச்சிருப்பாங்க, பட் ரிசல்ட் வந்திருக்காது. ரிசல்ட் இப்பதான் வருது அப்படின்னா இப்போ உடனே போய் என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்பிஐல போஸ்டிங்ஸ் இருப்பாங்க. இப்போ என்ன ஆகும், ஆர்ஆர்பியில அவங்க எடுத்த போஸ்ட் வேக்கெண்ட் ஆகும், இல்ல பிரைவேட் செக்டார் பேங்க்ல எடுத்த போஸ்ட் வேக்கெண்ட் ஆகும். இப்ப நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த எஸ்பிஐக்கு ரிசல்ட் முன்னாடியே வந்திருந்து பசங்க முன்னாடியே அதை எடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த ஆர்ஆர்பியோட போஸ்ட் இப்போ வேக்கெண்ட் ஆகுறது மட்டும் இல்லாம அதுல பின்னாடி வெயிட் பண்ணியிருந்த இன்னொரு கேண்டிடேட்க்கு அது கிடைச்சிருக்கும். அந்த ஒரு கேண்டிடேட் இன்னொரு வருஷம் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நீட் இருந்திருக்காது, அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்ப அந்த ஆர்ஆர்பியோட வேகன்சிக்காக திரும்ப கவர்மெண்ட் சைடு, அதாவது ஐபிபிஎஸ் சைடோ இல்ல கவர்மெண்ட் சைடோ திரும்ப ஒரு எக்ஸாம்ஸ் நடத்தணும். அது ஆர்ஆர்பியா இருக்கட்டும் இல்ல பிரைவேட் பேங்க்ஸா இருக்கட்டும். ஸோ எஸ்பிஐ டாப் ப்ரிஃபரன்ஸா இருக்கு. ஆனா எஸ்பிஐயோட ரிசல்ட்ஸ் லேட்டா வருது, அது ரொம்ப ஃப்ரீக்வெண்டா இல்ல அப்படிங்கிறதுனால எப்ப எஸ்பிஐ ரிசல்ட் வருது நான் செலக்ட் ஆகணும் அப்ப நான் எஸ்பிஐக்கு போறேன் அப்படின்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா மற்ற வேகன்சிஸ் கிரியேட் ஆகும். அது மறுபடியும் ஒரு எக்ஸாம் நடத்தினாதான் அந்த வேகன்சி ஃபில் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அதுல ஏற்கனவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு கேண்டிடேட் கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சிருக்கும், போஸ்டிங்க போயிருப்பாங்க. போஸ்டிங் போய் ட்ரைனிங் பீரியட்ல இருக்கும்போது தான் இந்த மாதிரி நடக்கும். இந்த மாதிரி ரிட்டர்ன் விட்டுட்டு வருவாங்க. அப்ப அவங்க திரும்ப திரும்ப அவங்க விட்டுட்டு வர்றதுனால இந்த பழைய கேண்டிடேட்ஸ் யாரும் எடுக்க முடியாது. கவுன்சிலிங் எல்லாமே முடிஞ்சிருக்கும், எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ எடுக்க முடியாது. ஸோ இது அந்த ரெக்ரூட்மெண்ட் சைக்கிள்ல இருக்கக்கூடிய ஒரு கேப். இதுல பெருசா பாதிக்கப்படக்கூடியது யாருன்னா 2 மாணவர்களும் தான். யாரு அப்படின்னா, போய் ஆர்ஆர்பியில முதல்ல எடுத்துட்டு விட்டுட்டு வந்த மாணவருக்கும் அது ஒரு சேஞ்ச் ஆஃப் இது வரும். அதே மாதிரி இவங்களுக்கும் அந்த டைம் இயர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். வருமா வராதான்னு ஒரு ப்ரெஷர்லேயே இருக்கணும், அது எல்லாமே இருக்கு. அதே மாதிரி இன்னொரு மாணவர் யாரு போய் எடுக்க முடியாம இருந்துச்சோ அவங்களுக்குமே அது ஒரு ப்ராப்ளம் தான்.
ஸோ இந்த ப்ராப்ளத்தை மொத்தமாக அட்ரஸ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணுதுன்னா நாம அப்போ என்ன பண்ணுவோம், டைம் ஷெடியூலை ப்ராப்பராக ஆக்குவோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி இதில் எல்லாமே வந்து டைம் ஷெடியூல் ஓரளவு இருக்கும். எஸ்எஸ்சியில் எல்லாமே வந்து ஆனுவல் கேலண்டர்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். கேலண்டர் விட்டு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாம்ஸ் நடத்துவாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் இந்த அப்டேட்ல வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் பற்றியோ இல்லை கேலண்டர் பற்றியோ கிளியராக சொல்லலாம். பட் நம்ம என்ன யூகிக்கலாம் அப்படின்னா, அப்போ இவங்க அப்டேட்டை வந்து அதாவது அந்த எக்ஸாம்ஸோட அப்டேட்ஸை ரெகுலராக ப்ராப்பராக சேனலைஸ் பண்ண போகிறாங்க. அப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, முதல்ல எஸ்பிஐ எக்ஸாம்ஸை நாங்கள் வைக்க போகிறோம். ஏன்னா எஸ்பிஐ தான் எல்லாரோட ஜென்ரல் ப்ரிஃபரன்ஸ். அதனால எஸ்பிஐ எக்ஸாம் முதல்ல வைக்க போகிறோம். அதுக்கு அடுத்ததான் நாங்கள் வந்து பிரைவேட் பேங்க்ஸோட எக்ஸாம்ஸ் வைக்க போகிறோம். அதுக்கு அடுத்ததான் நாங்கள் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் வைக்க போகிறோம். ஸோ அப்படி வச்சா இவங்க சொல்லியிருக்க மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். இவங்க சொல்லியிருக்க மாதிரி வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு அவங்க அதிலே சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நேஷனலைஸ்டு பேங்க்ஸை விட எஸ்பிஐ தான் ப்ரிஃபரன்ஸ். அப்படி இருக்கிறதுனால வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அனௌன்ஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் எஸ்பிஐக்கு, அதுக்கப்புறம் வந்து நேஷனலைஸ்டு பேங்க்ஸ், என்பி அப்படிங்கிறது நேஷனலைஸ்டு பேங்க்ஸுக்கு, அதுக்கப்புறம் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸுக்கு, இந்த மாதிரி ஆர்டரா இது ஒன்று இது அடுத்து அப்படின்னு இந்த மாதிரி ஆர்டரா வச்சா மாணவர்களுக்கு அது ரொம்பவே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அவங்களுடைய பிளானிங் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது உண்மைதான். அதை தான் இங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இருந்து நமக்கு வரக்கூடியது அதுவும் மெயினாக 2026, 27, ஏன்னா நம்ம 2025 2 வந்துட்டோம். 26, 27 வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இருந்து அப்போ நமக்கு இது சொல்கிறாங்கனாலே இன்னொரு விஷயம் என்ன, எக்ஸாம்ஸோட அப்டேட்ஸ் வரப்போகுது, நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போகுது. அதுவுமே இதில் ஒரு ஹிண்டாகவே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இருந்து நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணுங்கள். உங்களுடைய டாப் எக்ஸாம்ஸ், டாப் போஸ்ட் வந்து எஸ்பிஐயில் வந்து முதல்ல வர்றதா இருக்கு. அதுக்கப்புறம் மற்ற பேங்க்ஸ் அது எல்லாமே ஐபிபிஎஸ் நடத்தக்கூடியது. அதுக்கப்புறம் ஆர்ஆர்பியோட எக்ஸாம்ஸ் இதெல்லாம் வர்றதா இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. இது ஒரு நல்ல சான்ஸ். அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் தான் சொல்லியிருக்காங்களா அப்படின்னா அது மட்டும் கிடையாது. இன்னொரு முக்கியமான மேட்டரும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் ஆரம்பத்தில் 2 விஷயம் சொன்னேன். ஸோ இன்னொரு முக்கியமான மேட்டரும் அதில் என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இனிமே ஐபிபிஎஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் அது எல்லாத்துக்குமே வந்து லாகின் பேஸ்டாகவும், அதில் அந்த லாகின் பேஸ்டில் வந்து நமக்கு கரெக்ட் ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஐபிபிஎஸ்ல நம்ம யூஸ்வலாக எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அதில் உங்களோட லாகின்ல நீங்கள் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர்ஸை பார்த்துக்கலாம். அதாவது நான் ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு ரிசல்ட் வருது, ரிசல்ட்ல எனக்கு வந்து மார்க் ஒன்று முன்ன பின்ன கொஞ்சம் கம்மியாக வருது இல்லை கூட வருது அப்படின்னா நான் என்ன கரெக்ட், நம்ம வந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நான் இவ்வளோ எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சிருப்போம். பட் அந்த கரெக்ட் ஆன்சர்ஸோட ஷீட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன ஒரிஜினலாக நம்ம ஷேட் பண்ணியிருக்கோம், அதாவது என்ன நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், ஷேட் இந்த சென்ஸ் வந்து நமக்கு இதில் சிபிடியில் வந்து நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்மளால பார்த்துக்க முடியும். ஸோ இதனால நமக்கு 2 விஷயம். ஒன்று, டிரான்ஸ்பரன்சி வெளியில் வருது. ஸோ எங்கேயுமே ஏமாற்ற முடியாது. நம்ம வந்து இந்த எக்ஸாம் ரொம்ப ப்ராப்பராக நடக்குது, பர்ஃபெக்டாக நடக்குதுங்கிறத நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு டிரான்ஸ்பரன்சி ரிலேட்டட். இன்னொன்று, நாம எக்ஸாம் ஹாலில் என்ன தப்பு பண்ணியிருக்கோங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். ஏதாவது 1-2 மார்க்ல நான் விட்டுட்டேன், ஒரு சின்ன மிஸ்டேக்ல நான் விட்டுட்டேன் அப்படின்னு தெரியுதுன்னா வரக்கூடிய அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு அந்த தவறுகளை நம்ம சரி செஞ்சு நல்ல ஒரு ரேங்க்ல நம்மளால போஸ்ட் எடுக்க முடியும். ஸோ இது டபுள் பெனிஃபிட் தான் நம்ம ஆஸ்பிரன்ஸ்க்கு. ரொம்ப முக்கியமாக அந்த டிரான்ஸ்பரன்சி. ஏன்னா பர்ஃபெக்டாக வந்து எல்லா மாணவர்களுக்கும் அவங்க என்ன ஆன்சர் ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்கிறது வெளியில் வந்துச்சு அப்படின்னா அப்போ இங்கே எங்கேயுமே தவறு நடக்க வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம ரொம்ப நிம்மதியாக இருக்கலாம். ஸோ எக்ஸாம்ஸ் ப்ராப்பராக நடக்குதுன்னு. ஸோ இவங்க சொல்லியிருக்கிறத பார்த்தா யூஸ்வலாகவே எஸ்பிஐ எக்ஸாம்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரும், கொஞ்சம் கம்மியாக தான் வரும் இயர்லி கேலண்டர்ஸில். ஆனால் இவங்க சொல்லியிருக்க ஆர்டரை பார்த்தா எஸ்பிஐ எக்ஸாம்ஸும் வரப்போகுது, அதோட ஆர்டராகவே அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் வரப்போகுது. அதே மாதிரி டிரான்ஸ்பரன்சிக்கும் ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இது எல்லாமே நல்ல விஷயம். ஒரு அப்டேட் வந்து நமக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக மாணவர்கள் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரெகுலராக இருங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நான் படிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொன்னோம்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கு இல்லை, எந்த எக்ஸாம்ஸ்க்குமே அது ஒர்க் அவுட் ஆகாது. அதுவும் முக்கியமாக இப்போலாம் இருக்கக்கூடிய காம்படிஷன்ஸில் அது சான்ஸே கிடையாது. அது எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், இல்லை ரயில்வே ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு நடத்தக்கூடிய ரயில்வே எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஐபிபிஎஸ் நடத்தக்கூடிய இந்த பேங்கிங் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இதில் என்ன எக்ஸாம்ஸாக இருந்தாலுமே நாம் முன்னாடி இருந்தே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஒரு இயர் ஆன் கேலண்டர் பிளான் பண்ணி முன்னாடி இருந்தே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கணும். அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ஸோ என்னென்ன எக்ஸாம்ஸ் நமக்கு வந்து வர இருக்குது, அதுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், எதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே ரெகுலராக நம்ம இதோட யூடியூப் சேனலில் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன்ட். நம்ம சேனலை மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். இதிலேருந்து நீங்கள் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணலாம், கரெக்டாக ஃபாலோ அப்பும் பண்ணலாம். ஏன்னா தமிழ் மாணவர்கள் அதிகமாக, முக்கியமாக இதை சொல்கிறது காரணம் தமிழ் மாணவர்கள் அதிகமாக வந்து, அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் அதிகமாக வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி இதை தாண்டி வர்றதில்லை. ஆனால் இந்த பக்கம் எஸ்எஸ்சி,
ஐபிபிஎஸ் பேங்கிங் இல்ல ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ், ரயில்வே எக்ஸாம்ஸ் இதெல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இப்போ நிறைய மாணவர்கள் வர்றாங்க முன்னாடி விட, ஆனா இன்னுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா இருக்கு. 1,00,000க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து வர இருக்குது. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்பவும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஸ்டே டியூன், ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.